எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐட்டம் லெவல் டிஸ்கவுண்ட் அண்ட் பில் லெவல் டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இப்போ வந்து நான் கிரியேட் சேல்ஸ் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்போ சீக்கிரமாக ஒரு பார்ட்டி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஐட்டம் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே ஐட்டம் பக்கத்தில் எனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குது, பேட்ச் நம்பர் இருக்குது, கலர் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, ப்ரைஸ் அண்ட் ஐட்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க. ஸோ இதுதான் உங்கள் ஐட்டம் லெவல் டிஸ்கவுண்ட்டுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐட்டம் பக்கத்தில் காலமில் இருக்கிற டிஸ்கவுண்ட் தாங்க ஐட்டம் லெவல் டிஸ்கவுண்ட். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பர்சன்டேஜ் பேசிஸ் மூலியமாகவும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ருபீஸ் மூலியமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பர்சன்டேஜ் பேசிஸ், அதாவது ஒரு 5% அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட்டை நான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறேங்க. சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணி போயிட்டோம்னாக்கா இங்கே உங்களுக்கு மறுபடியும் ஒரு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் வருதுங்க. ஸோ இப்போ அதை நம்ம ஆட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இது வந்து அதாவது நம்ம ஐட்டம் ஆட் பண்ணி முடிச்சு கீழெல்லாம் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ்க்கும் கீழே அப்படி இருக்குது டிஸ்கவுண்ட் தாங்க உங்களுக்கு பில் லெவல் டிஸ்கவுண்ட்டு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ அதே ப்ரொசீஜர் தாங்க, பர்சன்டேஜும் ருப்பீஸும் அதே மாதிரி கணக்கு தான். நீங்கள் பர்சன்டேஜில் ஆட் பண்ணால் நீங்கள் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கலாம், பில் லெவல் ஆட் பண்ணால் பில் லெவல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நீங்கள் ஒரே கேட்டகரி ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கீழே வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு பில் லெவல் டிஸ்கவுண்ட் நீங்கள் கொடுத்துர்லாங்க. இப்போ அதே சமயத்தில் நீங்கள் வந்து வேறு கேட்டகரிஸில் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் விற்க நினைச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு ஆஷிர்வாத் ஆட்டா அப்படிங்கிற ஒரு 5 kg ஆப்ஷன் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வேறு ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு வந்து இப்போ நான் விற்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து சாப்பிட்ற ஐட்டம், இன்னொன்று வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுற ஐட்டங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுமே வேறு கேட்டகரியில் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் உங்கள் கடையிலையும் உங்கள் பிஸ்னஸ்லேயும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் டிஸ்கவுண்ட் ப்ரைஸையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ ஒரே மாதிரி ஐட்டம் லெவல், அதாவது ஒரே மாதிரி ஐட்டம் இருந்தானாக்கா இல்லாட்டி ஒரே மாதிரி கேட்டகரியில் இருந்தேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படி தான் மென்ஷன் ஆகும். ஸோ அப்படின்னு இருக்கிற டைமில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் பில் லெவல் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம். இப்போ வெவ்வேறு கேட்டகரிஸ் இருக்கும் போது ஒரு ஐட்டமுக்கும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பில் லெவல் டிஸ்கவுண்ட் கொடுக்காம நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஐட்டம் லெவல் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னாக்கா நமக்கு நாளைக்கு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு செக் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட் மார்ஜின் அது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ நான் வந்து வேறு கேட்டகரியான ஐட்டம் நான் இப்போ இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பில் லெவல் டிஸ்கவுண்ட் என்னால் கொடுக்க முடியாதுலாம் இல்லைங்க. நான் இப்போ வந்து எதனால் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுத்தா எதுக்கு ரொம்ப பெட்டராகுங்கிற ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு நான் இப்போ சொன்னேங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து எது நம்ம ஐட்டமில் டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் இப்போ டேரெக்டாக மறுபடியும் நீங்கள் பில்லை கொடுக்கணும்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இங்கே இப்போ சும்மா ஒரு ₹2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியுறதுக்கா அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இங்கே கொடுத்துக்குறேங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து இங்கே டிஸ்கவுண்ட் ரேட் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆகிருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ வந்து ஐட்டம் லெவல் டிஸ்கவுண்ட் அண்ட் பில் லெவல் டிஸ்கவுண்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சேல்ஸ் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.